ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிசியில் எவ்வளவு இருக்குது, இன்னும் எம்பிசியில் எவ்வளவு இருக்குது, ஜென்ரல் கம்யூனிட்டியில் இன்னும் எவ்வளோ இருக்குது, ஜிடி ஜென்ரல் டேர்ன் எவ்வளோ இருக்குது, வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் இருக்குது, எதில் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆப்சன்டீஸ் இன்றைக்கி எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் 200க்கு அபோவ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இருக்குது ஆப்சன்டீஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இந்த வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 284 இருக்குது. இந்த 284 வந்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன அப்படின்னா வந்து எஸ்சி ஜென்ரல். ஸோ நமக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா 284 இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் ஃப்ரைடே எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 321 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே நமக்கு மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 321 மைனஸ் அவைலபிலிட்டி வந்து 284. ஸோ நியர்லி 37 மெம்பர்ஸ் வந்து எஸ்சி ஜென்ரலில் மட்டும் நமக்கு இன்றைக்கி எடுத்திருக்காங்கப்பா. ஸோ பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி உமன். ஸோ எஸ்சி உமன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48 இருக்குது. ஃப்ரைடே எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 55 இருக்குது. ஸோ 48 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெறும் 7 பேர் தான் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதே நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 23ன்னு இருக்க பாருங்கள். இந்த 2311 23 என்ன அப்படின்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு. ஸோ அந்த போன தடவை எவ்வளோ இருந்துச்சு சாட்டர்டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 26 இருந்துச்சு. ஸோ எனக்கு 3 பேர் எடுத்து 23 இருக்குது. இந்த 11 அப்படின்றது எஸ்சி ஜென்ரல் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம். எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் இப்போ நமக்கு அவைலபிலிட்டி 11 இருக்குது. ஸோ நமக்கு வந்து சாட்டர்டே வந்து ஃப்ரைடே வந்து 14 இருந்துச்சு. ஸோ 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் 3 பேர் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து 23ன்னு பார்த்தோன்னா இங்கேயும் 3 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ வந்து இதுதான் நமக்கு எஸ்சிக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் யார் இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 126 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி தான் 126. நமக்கு 128 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 2 பேர் வந்து இன்றைக்கி எஸ்டி ஜென்ரல் எடுத்தாங்க. நமக்கு 126 இருக்குது. ஸோ இந்த 2 அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு எஸ்டி உமன். அந்த 2 வந்து நமக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது, யாருமே எடுக்கல. இந்த 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பிஎஸ்டிஎம். ஸோ அந்த 6மே வந்து சேஞ்சஸே இல்லைப்பா நமக்கு வந்து. ஸோ வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு அந்த சேஞ்சஸே இல்லை. இந்த 3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம். ஸோ அதுலேயுமே நமக்கு சேஞ்சஸ் இல்லை. ஸோ நம்ம எஸ்சி பார்த்துட்டோம், எஸ்டி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யார் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வேறு எம்பிசி இருக்காங்க. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இங்கே இருக்குது எம்பிசியா. ஸோ எம்பிசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமே நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 3ன்றது தான் வந்து எம்பிசி ஜென்ரல். ஸோ எம்பிசி ஜென்ரலில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இந்த 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசியில் உமன். ஸோ எம்பிசியில் வந்து 3 வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருக்குது. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி 4 தான் இருக்குது. கரெக்டு தானே? எம்பிசி 4 உமனு யா. ஸோ அகெயின் இங்கே பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்கா. ஸோ அது வந்து எம்பிசி பிஎஸ்டிஎம்மாக இருக்கும். ஸோ அது பிசி. ஸோ எம்பிசி கீழே இருக்க புள்ளி. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் டி. ஸோ நமக்கு வந்து எம்பிசி நமக்கு பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 3. அதே மாதிரி நமக்கு வந்து உமன் பிஎஸ்டிஎம்னு பார்ப்போம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தா இந்த 2. ஸோ இந்த 3 இந்த 2 தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்டிஎம். ஸோ நமக்கு வேக்கன்சிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசியில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 3 இருக்குது, பிஎஸ்டிஎம்லேயும் 3 இருக்குது. ஸோ 6. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4, 2, 6. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி எம்பிசியில் நிறையா பேர் போயிட்டாங்கப்பா. நமக்கு 24 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம 3 தான் இருக்குது அப்படின்னா 21 பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து 9 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ 3 தான் இருக்குது அப்படின்னா 6 பேர் பிஎஸ்டிஎம்மில் எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஜென்ரலில். இதே உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 13 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 4 தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியர்லி வந்து 9 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு எம்பிசி போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ இங்கே எண்டிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி ஜென்ரல் பாருங்கள் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி ஜென்ரல் 12, பக்கத்தில் வந்து பிசி உமன் 3 பேர். ஸோ பிசி ஜென்ரல் வந்து நம்ம 12 பேர் அப்படின்னா நமக்கு 37 பேர் இருந்துச்சு. இன்றைக்கி 12 தான் இருக்குது அப்படின்னா நியர்லி எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 பேர் எடுத்திருப்பாங்க. நம்ம 5, 2, 25 பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 3ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிசி உமன். ஸோ நமக்கு 13 இருந்துச்சு. இன்றைக்கி 3 தான் இருக்குது அப்படின்னா 10 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது இது பிசியை பொறுத்த வரைக்கும். வேறு பார்த்தோம் அப்படின்னா எல்லாவே ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது பிசி. ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக ஜென்ரல் இருக்கும், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் பிசி உமன் இல்லை. ஏன் அப்படின்னா பிசி உமன் ஃபில் ஆயிடுச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சிஸே நமக்கு இல்லைப்பா. ஸோ பிசி பிஎஸ்டிஎம்னு பார்த்தாலே நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் 4 தான் இருக்குது. ஸோ இருக்குது பாருங்கள், இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 4 தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 12 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 8 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு 4 தான் இருக்குது. இதே உமன்னு பார்த்தீங்கன்னா உமன் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு பிசியில். ஸோ நம்ம பிசி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டர்ன் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் டர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், இங்கே தான் ஆரம்பிக்குது ஜென்ரல் டர்னு. ஸோ ஜென்ரல் டர்ன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 8 வேக்கன்சிஸ் தான் இருக்குது நமக்கு. நேற்று 38 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 30 பேர் ஜென்ரலில் போயிருக்காங்க. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அதே 3 தான் இருக்குது. ஸோ உமன் வந்து ஜென்ரலில் இன்றைக்கி யாருமே எடுக்கலை. ஸோ அதுதான் நமக்கு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் டர்ன் உமன் சாரி இது ஆமாம் 3. ஸோ இதே வந்து இங்கே ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் ஸோ 3 வந்து அப்படியே தான் இருக்குது, யாருமே எடுக்கலை நமக்கு. இந்த ஒரு வேக்கன்சிஸும் அப்படி தான். ஆக்சுவலாக வந்து பிசி ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம் ஸோ அதுவும் யாருமே எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ ஜென்ரல் இருக்காங்க. ஸோ எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்தா 35 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நேற்று 36 இருந்துச்சு. இன்றைக்கி ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. அந்த 15 பார்த்தோம் அப்படின்னா உமன். ஸோ உமன்னு பார்த்தோன்னா அதே 15 தான் வந்து 3 டேஸாக கேரி அவுட் ஆகுது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 15 உமன் பிஎஸ்டிஎம், இந்த 14 வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ 16 இருந்துச்சு. இன்றைக்கி 2 பேர் எடுத்து 14 மாறிடுச்சு. என்னென்ன மாதிரி பிசிஏ மட்டும்தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிசிஎம்மில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 76 இருக்குது. இந்த 76ங்கிறது பிசிஎம் ஜென்ரலில், 33ன்றது உமன். ஸோ இந்த 76ன்றது நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 79 இருந்துச்சு. 3 பேர் எடுத்தனால இந்த 76 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து
இந்த 33 அப்படின்றது 2 பேர் எடுத்திருக்காங்க. 35 இருந்துச்சு. 2 பேர் எடுத்து நமக்கு 33 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 7ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன அப்படின்னா உமன் பிஎஸ்டிஎம். ஸோ அதில நம்ம சேஞ்சஸே இல்ல. இந்த 20 வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 21ல ஒண்ணே 1 எடுத்து 20 இருக்கு. ஸோ எஸ்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து நமக்கு எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா 126 அவைலபிளாக இருக்குது. 2 தான் எடுத்திருக்காங்க 128ல் எஸ்டிக்கு. இதே வந்து எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம். இது ஜென்ரல்லே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதே உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கு அந்த 2 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு 6 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த 2மே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லைப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் நமக்கு இன்றைக்கி வந்தது. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஜிடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிடி அப்படின்னா மொத்தம் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஒரு 3 அப்புறம் 3 ப்ளஸ் 1 மொத்தமே 15 தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ இருந்துச்சு ஜிடினா 46 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஃபில் ஆகும்போது நமக்கு 15 வேகன்சிஸ் தான் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு ஜிடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து பிசி பார்க்கலாம். ஸோ பிசி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 66 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 ஸோ 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ஸோ நமக்கு இப்போ 19 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ 66ல் நமக்கு வெறும் 19 வேகன்சிஸ் மட்டும்தான் பிசியில் இருக்குப்பா அவைலபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா எம்பிசியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிசியும் கம்பேர் பண்ணும்போது எம்பிசி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 49 இருந்துச்சு. இன்றைக்கி ஃபினிஷ் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 12 தான் இருக்குது. ஸோ எம்பிசியில் வெறும் 12 தான் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு நாளைக்கு கவுன்சிலிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி பார்க்கலாம். எஸ்சின்னு பார்த்தோன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்குப்பா எஸ்சிக்கு. ஸோ வந்து ஜென்ரலில் மட்டுமே 284 இருக்குது. அண்ட் தென் 23 உமனுக்கு. ஸோ பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா உமனுக்கு 48 23 பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 11 இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா நமக்கு 366 வேகன்சிஸ் இருக்குது இப்போதைக்கு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு எஸ்சிக்குன்னு பார்த்தோம் அப்போ 416 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ 366 வேகன்சிஸ் ஸோ இருக்குது. அப்படின்னாலுமே எஸ்சிக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குப்பா இன்னும். நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு அப்புறம் நம்ம எஸ்சிஏ பார்க்கலாம். எஸ்சிஏன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ 35 ப்ளஸ் 14 ப்ளஸ் 30 ஸோ நமக்கு 79 வேகன்சிஸ் இருக்குது எஸ்சிஏக்கு. நமக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 82 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு வெறும் 3 வேகன்சிஸ் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு 79 வேகன்சிஸ் இருக்குப்பா நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி பார்க்கலாம். எஸ்டின்னு பார்த்தாலும் நமக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 126 வந்து ஜென்ரலில் இருக்குது. அப்புறம் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம். உமனுக்கு வந்து 2 அப்புறம் உமனோட பிஎஸ்டிஎம் வந்து 3. ஸோ மொத்தம் நமக்கு 137 வேகன்சிஸ் இருக்குது எஸ்டிக்கு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 139 வேகன்சிஸ் இருந்துச்சு. 2 தான் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 2 வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அவ்வளவுதான். இதே பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 76 ஜென்ரலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் 20 இருக்குது. உமனுக்கு 33 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்க்கு 7 இருக்குது. ஸோ மொத்தம் 136 வேகன்சிஸ் இருக்குது. எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 142 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 6 பேர் மட்டும் எடுத்திருக்காங்கப்பா பிசிஎம்மில். ஸோ நம்ம பிசிஎம்க்கு வேகன்சிஸ் வந்து கம்மியாக இல்லாமல் அதிகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எஸ்சிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் எஸ்சிஏக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் இருக்குது. எஸ்டி இருக்கா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிக்கு அதிகமாக இருக்குப்பா. அப்புறம் எஸ்டிக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் எஸ்சிஏ பிசிஎம். ஸோ இதுக்கெலாம் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசி எம்பிசி
ஜிடி. ஸோ இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் பிசியோட எம்பிசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நமக்கு. ஜென்ரல் டர்ன்லையுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்கமிங் கவுன்சிலிங்க்கு வர வேக்கன்சிஸு எல்லா கம்யூனல்லையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக ப்ரோ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த அது நான் இந்தியன் அந்த இது கேட்டிருந்தீங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.